அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களிலும் கலைத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவான் தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் அமர்ந்தும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு முதலில் நல்ல ஸ்திரமான தொழிலை கொடுப்பார். அந்த தொழிலை நல்ல விதமாக வளரவும் செய்வார். தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் தங்களது உடல் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியையும் உண்டு பண்ணுகின்றார். தாங்கள் கடன்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் தங்களது ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் தாங்கள் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் தங்களுக்கு உதவ முன்வரும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பல காலமாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்காக கோயில், குளம் என செல்வீர்கள். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேரையும் தரப்போகின்றார். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமண வயதில் உள்ள தங்களது மகள் அல்லது மகன்களின் திருமணத்தையும் திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களது குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கு முயற்சி செய்தாலும் எளிதில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு இதுவரை இழுபறியான பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நல்ல விதமாக முடிவிற்கு வரும். 7ஆம் வீடு என்பது கணவன் மற்றும் மனைவி ஸ்தானத்தை குறிப்பதால் திருமணம் ஆகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அனுபவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு அவைகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நன்மைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஆவதால் தந்தை வழி சொத்துக்கள் தங்களை வந்து சேரும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆடி, ஐப்பசி, மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்கள் வழி தவறி செல்வதால் துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். செய்யும் தொழிலிலும் நிம்மதி இருக்காது. கொள்கைகள், தொழில்கள், பொருள்கள் என அனைத்திலும் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீண் அலைச்சல்கள் உண்டாகும். பதவி பறிபோகுதலும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். எனவே தாங்கள் நேர்மையான முறையில் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வதன் மூலமாக இவ்வாறு ஏற்படும் இன்னல்களை தங்களால் தவிர்க்க இயலும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும். உடன் பிறந்தவர்களின் வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரையிலும், தை மாதம் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் வரையிலும் மிகவும் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே தங்களுக்கு இருக்கும். துர்க்கை வழிபாடு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை
அளிக்கும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டெனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பண புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெள்ளம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.